Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரையில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெகன், வணக்கம். மதுரையில் வணக்கம். மதுரையில் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் சோதனையில் ஈடுபடும் போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 4 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நகையினை கருவூலத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சோதனையில் ஈடுபடும் போது பணம், நகை இது போன்ற பொருட்கள் கிடைப்பதை கருவூலத்தில் வைத்திருக்கிறார்கள். உரிய ஆவணங்கள் இல்லை என்பதன் காரணமாக தற்போது அதனை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இதே போன்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்தீர்கள் பல கோடி மதிப்புள்ள ஒரு நகையை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனுடைய உரிமையாளர் உரிய அந்த ஆவணங்களை அவரிடம் ஒப்படைத்து அந்த நகைகளை அனுப்பி வைத்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதே போல பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த வங்கி ஏடிஎம்க்கு கொண்டு சென்ற உரிய ஆவணம் இல்லாத 1,53,00,000 பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு அதனை பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்டிஓ அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்திற்கும் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் உரிய ஆவணங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் மீண்டும் அவர்களிடம் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போது அந்த 4 கோடி மதிப்பிலான அந்த நகைகளுக்கு ஆவணங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் அதனை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தற்போது மதுரை இருக்கக்கூடிய இந்த கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டு நகைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Satyabhama Institute of Science and Technology, Chennai.